ஒரு சிறிய கிராமத்தில் அருண் என்ற யுவக்கன் கதை எளிதாய் சொல்லப்படுவதில்லை. வறுமையை தானே மாற்ற முடியாத நிலையில் அவருடைய அம்மாவின் அன்பு முன்பே பிறந்தது. எப்போதும் உருக்கி மேல் பயன்படும் அந்த மாதிரியான அன்பான பாசம் அருண் உயிரின் மையமாக இருந்தது. ஆனால் நகரத்தில் வேலை தேடி சென்ற பிறகு அருண் வாழ்க்கையின் அந்த வலிமை இல்லாமல் போகிறான். அம்மா வீட்டின் வாசலில் மாலையில் அமர்ந்து மகர்களை பார்த்து ஆவலாக காத்திருந்தாள். அவளுடைய கண்களில் கோபம் கலந்து இருந்ததால் மிளிரவும் இல்லை. ஆனால் மகன் வருவதற்கான விடியலுக்கு காத்திருந்த அவளுடைய எதிர்பார்ப்பு மட்டும் தென்படுகின்றன. நாளை வருகிறேன் என்று கூறிச் செல்லும் அருண் நிமிடத்திற்கு முன்னால் வந்தது போல தவிர்ந்து விட்டது. ஒரு நாள் அருணுக்கு பேருந்து சார்ந்த அழைப்பு வந்தது. அம்மாவின் உடல் நலம் மோசமடைந்து இருக்கிறதற்கான அறிகுறிகள் காரணமாக அவன் மந்திரமாக கூடவே மன்னிக்க முடியாத வேகத்தில் கிராமத்திற்கு சென்றான். ஆனால் வீட்டிடமிருந்து தாத்தா அமைதியாகவும் இருந்தால் அவளின் அருகில் ஒரு கடிதம் இருந்தது. அந்த கடிதத்தில், உனக்கு நான் பெரிதும் ஆவலாக காத்திருந்தேன், ஆனாலும் நீ சந்தோஷமாகவே வாழ வேண்டும் என எழுதப்பட்டிருந்தது. அந்த வார்த்தைகள் அருணின் உள்ளத்தில் சிந்தனைகளை உருவாக்கின. மன்னிக்க முதலில் அதைத்தான் கடி.